character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry. Good evening students. Today we are going to see 11th standard zoology revision class. So உங்களுக்கு pre-quarterly exam start ஆக இருக்கு. So pre-quarterly exam கான portion பாத்தீங்கன்னாக்கா first lesson living world தான் உங்களுக்கான portion. So இன்னைக்கு நம்ம அந்த living world lesson ஓட revision பார்க்கலாம். So this is the chapter 1, the living world. So introduction lesson ஓட introduction இதுல பாத்தீங்க அப்படினாக்கா நிறைய types of எவ்வளோ species வந்து species of plants and animals in the world ல இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. There are about 8.7 million species of animals வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அது வந்து எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய டாக்ஸானமி எப்படி வந்து உங்களுக்கு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வேர்ல்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, எப்படி அதோட ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா பயோடைவர்சிட்டி இன் த எர்த். ஸோ ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் வந்து என்னென்ன டைப் ஆஃப் இங்கே வந்து டைவர்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், பிளான்ட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், ஃபங்கை அண்டு ப்ரோட்டீஸ்ட் அண்டு பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து எவ்வளோ உள்ள பர்சன்டேஜஸில் வந்து இந்த ஏர்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷீஸ், இப்போ டிஸ்கவர் பண்ண அனிமல்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபைலம்லேயும் அப்படி பார்த்திங்கன்னா வெர்டபிரேட்ஸ், இன்செக்ட்ஸ், ஃபிஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ் அண்டு க்ரஸ்டேஷன்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எவ்வளோ உள்ள பர்சன்டேஜஸ் வந்து நியூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது. அதே மாதிரி த்ரெட்டன்டு ஸ்பீஷீஸ், அதாவது அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஸ்பீஷீஸ் லெவல் எவ்வளோ பர்சன்டேஜஸ் இருக்குதுன்னு இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிவிங் அண்டு நான் லிவிங். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் லிவிங் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து நடக்காது இல்லையா. ஸோ அதாவது அதுக்கான யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவுமே இருக்காது, எந்த டிஃப்ரென்சஸும் இருக்காது. இதுவே லிவிங் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராசஸஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ஆர்கானிசம்ஸோட மெட்டபாலிக் ப்ராசஸ், க்ரோத், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, மூவ்மெண்ட், ரீப்ரொடக்ஷன், ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த எல்லா குரூப் ஆஃப் இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸும் நம்மளால் டைரெக்டாக போய் ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த எல்லா ஆர்கானிசம்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணணும், ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் தான் நம்மளால் அதை வந்து ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பர்பஸ்க்காக கிளாஸிஃபை பண்ணணும் ஆர்கானிசம்ஸை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஸோ ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் க்ளோஸாக இருக்கிற அனிமல்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியணும் நம்மளால். அதேமாதிரி அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியணும், அதை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியணும். அந்த ரீசனுக்காக அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு நோ த வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷீஸ். ஸோ அந்த ஸ்பீஷீஸ்குள்ளே இருக்கிற வேரியேஷன் டிஃப்ரென்சஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ். அந்த ஸ்பீஷீஸ் வந்து
எப்படி பரிணாம வளர்ச்சி எப்படி வந்து அதோட ஆன்செஸ்டர்லேருந்து இப்போ மாடர்ன் டைம் வரைக்கும் அதோட க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு கிரியேட் ஏ ஃபைலோஜெனடிக் ட்ரீ அமாங் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்க்கும் வந்து ஒரு ஃபைலோஜெனடிக் ட்ரீ ஒரு ஆன்செஸ்டர்லேருந்து எப்படி இப்போ வரைக்குமே வந்து ஒரு நியூ ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு ஃபைலோஜெனடிக் ட்ரீ ரெடி பண்ணுறதுக்கும் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம்ஸாக எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் கன்வீனியண்ட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி நெசசரி. ஸோ திஸ் ஆர் த 5 பாயிண்ட்ஸ் ஃபார் த நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த அரேஞ்ச்மெண்ட். நோமோஸ் மீன்ஸ் லா. ஸோ ஒரு பர்டிகுலர் லாவை யூஸ் பண்ணி அனிமல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டாக்ஸானமி. ஸோ இந்த டாக்ஸானமிங்கிறது பார்த்திங்கனாக்கா யார் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டல். ஹீ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஸோ இப்போ மாடர்ன் டாக்ஸானமியோட ஃபாதர் யாருன்னு பார்த்திங்கன்னா கெரோலஸ் லினேயஸ். These two scientists are very important for the taxonomy. Next one is the systematics. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்ஸும் பார்த்திங்கனாக்கா டாக்ஸானமி கூட சிமிலராக தான் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்கானிசமை அந்த டாக்ஸானமியில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே வந்து சிஸ்டமேட்டிக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க, என்னென்ன ப்ராசஸஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டல் கிளாஸிஃபிகேஷன். அரிஸ்டாட்டல் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவரோட கிளாஸிஃபிகேஷனில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்ததுனால அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணி கிளாஸிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா தியோஃப்ராஸ்டஸ், ஜான் ரே, இவரெலாம் பார்த்திங்கன்னா பாட்டனிஸ்ட். அதாவது பிளான்ஸை மட்டுமே வந்து ஸ்டடி பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஹீ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஜான் ரேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கெரோலஸ் லினேயஸ், அவர் தான் வந்து மாடர்ன் டாக்ஸானமியோட ஃபாதர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமை கொண்டு வந்தவர் யாருன்னா கெரோலஸ் லினேயஸ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காரு. அதாவது 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா கெரோலஸ் லினேயஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ பேஸ்ட் ஆன் எவல்யூஷன். ஸோ பேஸ்ட் ஆன் எவல்யூஷன் அண்டு ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் கால்டு த ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் ஆர் கிளாடிஸ்டிக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். வாட் இஸ் கிளாடிஸ்டிக்ஸ் ஆர் வாட் இஸ் ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ். ஸோ ஒரு ஆன்செஸ்டர்லேருந்து எப்படி நிறைய குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், நிறைய டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் எவால்வ் ஆச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்தது தான் பார்த்திங்கன்னா இந்த கிளாடிஸ்டிக்ஸ். ஸோ இங்கே வந்து கிளாடோகிராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெர்டெப்ரே அப்படிங்கிறது நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர். ஸோ இந்த வெர்டெப்ரேட்லேருந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது ஃபிஷஸ், ஃப்ராக்ஸ், crocodiles, பேர்ட்ஸ் அண்டு ரேபிட்ஸ் அண்டு ப்ரைமேட்ஸ், மங்கீஸ் வரைக்கும் எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு ஒரு ட்ரீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ ஆர் கிளாடோகிராம். ஸோ சொன்னோம் இல்லையா, அதாவது கெரோலஸ் லினேயஸ் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாருன்னு. ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னென்ன இருக்குன்னா மொனீரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமேலியா. ஸோ இந்த 5 குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கனாக்கா இன்னும் நிறைய டெவலப் ஆகி மாலிகுலர் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அதோட டிஎன்ஏ, ஆர்என்ஏ லெவல் வரைக்குமே போயிட்டு அந்த ஸ்பீஷீஸை ஸ்டடி பண்ணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மாலிகுலர் லெவல் ஆஃப் டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ ஐடென்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலிமா என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷன், 3 குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 3 domain classification. One is called the archaea, another one is bacteria and eukarya. ஸோ ஆர்கியாவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஆர்கியா குரூப்பில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குரூப்பில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், எந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லேயும் சர்வை பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ்க்கு இருக்கும். அதேமாதிரி பாக்டீரியாவில் பார்த்திங்கன்னா 2 குரூப்ஸ் பேஸு, அதாவது பெனிஃபிஷியல், அதாவது எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் நல்லதை ஏற்படுத்துறதை பொறுத்து இந்த ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேத்தோஜெனிக் டிசீஸ் காசிங் ஹேபிட்ஸ் அதை பேஸ் பண்ணி இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த யூகேரியா. யூகேரியாவில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த குரோமோசோம்ஸ், நல்ல குரோமோசோம்ஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்து யூகேரியாங்கிற டொமைனில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த 3 domains. டொமைன் அரேக்கியா சொன்னோம் இல்லையா, இதான் வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ், அதாவது எந்த எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்லேயும் இந்த ஆர்கானிசம்ஸால் சர்வை பண்ண முடியும். அதாவது வல்கனிக் வென்ஸ், அதாவது இந்த வல்கனிக் ரீஜன்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்டீரியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் பெனிஃபிஷியல் அண்டு பேத்தோஜெனிக், எந்தளவுக்கு அந்த ஆர்கானிசம் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அது வந்து டிசீஸ் காஸ் பண்ணுது, அதை பேஸ் பண்ணி இந்த டொமைனில் இருக்கிற பாக்டீரியாஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமைன் யூகேரியா. இதில் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா, டிஎன்ஏ. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்கானிசம்ஸில் பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் நல்லா ஃபுல்லி ஃபார்ம்டு, நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த ரைபோசோமல் டெவலப்மெண்ட்டும் வந்து இங்கே நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 kingdom கிளாஸிஃபிகேஷன். இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா செல் டைப், செல் வால், பாடி ஆர்கனைசேஷன் அண்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமேலியா, இந்த 5 குரூப்ஸ்லேயும் இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் பேஸ் பண்ணி இந்த அனிமல்ஸ் எல்லாமே தனித்தனியாக டிவைட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 domain கிளாஸிஃபிகேஷன் சொன்னோம் இல்லையா, பாக்டீரியா, அரேக்கியா அண்டு யூகேரியா. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன டேபிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த 5 kingdom சிஸ்டம் and 6 kingdom system, then 7 kingdom system. ஸோ ஒவ்வொரு லெவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்சஸ் அண்டு சிமிலாரிட்டிஸ் இன் த அனிமல்ஸ். ஸோ அந்த அனிமல்ஸ்குள்ளே இருக்கிற சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி அந்த கிளாஸிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்ஸானமிக் ஹைரார்கி. ஸோ இந்த டாக்ஸானமிக் ஹைரார்கியில் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய டாக்ஸாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. So which is nothing but the subkingdom, grade, division, subdivision, subphylum, superclass, subclass, superorder, suborder, superfamily, subfamily and subspecies. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எதை பேஸ் பண்ணி இந்த டிவிஷன்ஸை கொண்டு வந்தாங்கன்னாக்கா அந்த அனிமல்ஸ்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ் அண்டு சிமிலாரிட்டிஸை வச்சு தான் வந்து இந்த நிறைய டிவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபைலம் இருந்ததுன்னா அது கூட வந்து ஒரு சப்ஃபைலம் அப்படின்னு கொண்டு வந்தது. கிளாஸ் இருந்ததுன்னா அதோட ஒரு நியூ கேரக்டர்ஸ் வேறு ஒரு ஆர்கானிசமில் இருந்ததுன்னா அதை வந்து சூப்பர் கிளாஸில் கொண்டு வந்தது. அதே மாதிரி நிறைய டிவிஷன்ஸ், நிறைய டாக்ஸாக வந்து உருவாக்குனாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டாக்ஸா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்டு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த ஸ்பீஷீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தே ஆர் ஃபர்டைல் அனிமல்ஸ். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து ஃபர்டைல் அனிமல்ஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனோட ஒரு பேசிக் யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ். இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிரைல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். சில அனிமல்ஸ் வந்து ஸ்டிரைல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேல் ஹார்ஸ் அண்ட் ஏ ஃபீமேல் டாங்கி ரிசல்ட்ஸ் இன் ஹின்னி. இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேல் டாங்கி அண்டு ஃபீமேல் ஹார்ஸ் ரிசல்ட்ஸ் இன் மியூல். இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே, இந்த அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தே ஆர் ஸ்டிரைல் இன் நேச்சர். அது வந்து வேறு ஒரு யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ மேல் லயன் அண்டு ஃபீமேல் டைகர் ரிசல்ட்ஸ் இன் லைகர்.
male tiger and female lion results in tigon. So these are the examples for the sterile animals. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டமேட்டிக்ஸ் சொன்னோம் இல்லையா, டாக்ஸானமியோட இன்னொரு டைப் தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். ஹியூமன் பீயிங்கோட சிஸ்டமேட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிங்டம் பார்த்தீங்கன்னா அனிமேலியா, ஃபைலம் கார்டேட்டா. ஸோ அதோட கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வித் ஏ நோட்டோகார்ட் ஆர் வெர்டெப்ரல் காலம். ஸோ பேக் போன் இருக்கும். கிளாஸ் பார்த்தீங்கன்னா மெமேலியா, பாடி கவர்டு வித் ஹேர் ஆர் ஃபர், mammary glands are present. So these are the characteristic feature of mammalia. Primata, order பார்த்தீங்கன்னா primata, mammals with forward looking eyes and grasping fingers. Hominidae, family, primates with relatively flat faces and binocular vision. Genus is Homo and species is Sapiens. So bipedal and higher intelligence. So these are the different taxa of the phylum Chordata. So next one is the family. So family na என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a group of related genera. ஸோ எல்லா ஜெனிராவும் சேர்ந்து தான் வந்து இங்கே ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபெலிடே இன்க்ளூட்ஸ் த ஜீனஸ் ஃபெலிஸ், கேட்ஸ் அண்ட் த ஜீனஸ் பேந்தீரா, லயன்ஸ், டைகர்ஸ் அண்டு லியோபார்ட்ஸ். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபெலிஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஃபேமிலிக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆர்டர். ஆர்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலிஸையும் ரிலேட் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டர் அப்படிங்கிற குரூப்பில் வச்சுருப்பாங்க. அதாவது ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லா ஆர்கனிசம்ஸையும் வந்து குரூப் பண்ணுவாங்க. குரூப் பண்ணி அதோட ஒரு கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா, அந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்து ஆர்டரில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேமிலி கெனிடே அண்டு ஃபெலிடே ஆர் பிளேஸ்ட் இன் த ஆர்டர் கார்னிவாரா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிளாஸ். கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா குரூப் ஆஃப் ஆர்டர்ஸையும் சேர்ந்து தான் வந்து இங்கே கிளாஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் பிரைமேட்டா கம்ப்ரைசிங் monkeys, apes and man, placed in the class Mammalia along with the order Carnivora which includes dogs and cats. Next one is the phylum. So in the phylum la enna appdin pathina எல்லா குரூப் ஆஃப் கிளாஸஸும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஃபைலமில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கிளாஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசஸ், ஆம்ஃபிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ் அண்டு மெமாலியா. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு கேட்டகரி தான் பார்த்திங்கன்னா ஃபைலம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிங்டம். ஸோ கிங்டமில் பார்த்திங்கனாக்கா எல்லா ஃபைலமும் சேர்ந்து தான் வந்து இந்த கிங்டம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில். நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா கிங்டம் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸானமியோட ஹையஸ்ட் குரூப், ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா kingdom. Next one is the nomenclature. Nomenclature is nothing but the naming of animals. So இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா classification of animals, அதாவது taxonomy. அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த அனிமல்ஸ்க்கு நேமிங் கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா nomenclature. ஸோ இந்த nomenclature பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா binomial nomenclature, another one is the trinomial nomenclature. ஸோ binomial nomenclature பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனிசமுக்கு ரெண்டு நேம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது ஜீனஸ் நேம் ஒன்று, ஸ்பீஷீஸ் நேம் ஒன்று. தட் இஸ் கால்டு த binomial nomenclature. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேஷ்னல் அனிமல் டைகருக்கு வந்து பேந்தீரா டைக்ரேஸ். ஒன் இஸ் கால்டு த ஜீனஸ் நேம் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்டு த ஸ்பீஷீஸ் நேம். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் பர்ட் காமன் எமரால்டு டவோட சயின்டிஃபிக் நேம் இஸ் Chalcophaps indica, genus name and species name. ஸோ ஒரு அனிமலுக்கு ரெண்டு நேம் கொடுக்குற அந்த ரூல்ஸ், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்த்திங்கன்னா binomial nomenclature. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அனிமலுக்கு 3 நேம்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்டு த trinomial nomenclature. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்வஸ், ஸ்ப்ளெண்டன்ஸ், இந்தியன் ஹவுஸ் க்ரோ. ஸோ இந்த மாதிரி 3 நேம்ஸ், 2 ஸ்பீஷீஸ் நேம் இருக்கும், ஒரு ஜீனஸ் நேம் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் த trinomial nomenclature. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் nomenclature. ஸோ இங்கே நிறைய ரூல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த நாமன்க்ளேச்சர் நேமிங், ஒரு அனிமலுக்கு நேமிங் கொடுக்கறதுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் ஃபார் த
நாமன்க்ளேச்சர், அதாவது அந்த நேம் எழுதும்போது இப்போ பிரிண்டட் ஃபார்மில் இருந்ததுன்னா அது வந்து இட்டாலிக்ஸில் இருக்கணும். இதுவே நம்ம ஹேண்ட் ரிட்டனில் இருந்ததுனாக்கா அந்த சயின்டிஃபிக் நேம் கீழே நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணோம் அப்படிங்கிறது ரூலு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஜீனஸ் நேம் தான் வரணும், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீஷீஸ் நேம் தான் வரணும். ஜீனஸ் நேம் பார்த்திங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். அதேமாதிரி ஸ்பீஷீஸ் நேம் பார்த்திங்கன்னாக்கா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த சயின்டிஸ்ட் இப்போ யார் வந்து அந்த நேமை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ, அந்த நேம் கொடுத்தாங்களோ, அவங்களோட சயின்டிஸ்டோட நேம் பார்த்திங்கன்னா அந்த ஜீனஸ் நேமுக்கும் பக்கத்தில் வந்து அதை வந்து எழுதியிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா ஃபெலிஸ் லியோ லின், அது பக்கத்தில் அந்த இயர். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் த 5 marks, ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ். அதாவது ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்பீஷீஸை பற்றி எதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரேயோட ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் பிளான்டோரம் அப்படிங்கிற புக்கில் வந்து இந்த ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறத பற்றி, அந்த அனிமலை பற்றி ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கெரோலஸ் லினேயஸோட புக்கு சிஸ்டமா நேச்சுரா, அந்த புக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பீஷீஸை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா சார்லஸ் டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற புக்லேயும் வந்து ஸ்பீஷீஸோட எல்லா கேரக்டர்ஸ் பற்றியும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. ஸோ இந்த டாக்ஸானமியை பற்றி நம்மளுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ், நிறைய வேஸ் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியூசியம், டாக்ஸானமிக்கல் கீஸ், ஜூவாலஜிக்கல் அண்டு மரைன் பார்க்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டூல்ஸ். அதே மாதிரி இப்போ பிளான்ஸை பற்றி படிக்கிறோம்னாக்கா அதுக்கு என்னென்ன டூல்ஸ் பார்த்திங்கன்னா ஹெர்பாரியம் அண்டு பொட்டானிக்கல் கார்டன். ஸோ தீஸ் ஆர் த டூல்ஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. ஃபஸ்ட்டு இங்கே கிளாசிக்கல் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்ஸானமிக்கல் கீஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஆர்கானிசமோட சிமிலாரிட்டிஸ், அந்த ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, அதே மாதிரி டிசிமிலாரிட்டிஸ் பேஸ் பண்ணி நிறைய கீஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு புக்காக வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்டு த டாக்ஸானமிக்கல் கீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மியூசியம், நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ மியூசியம் போய் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து நிறைய ப்ரிசர்வ்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஆர்கானிசம் பற்றியான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ் ஃபார் த டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அண்டு மரைன் பார்க்ஸ். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் அந்த ஆர்கானிசம்ஸையோ இல்லை அந்த பிளான்ட்ஸையோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கன்சர்வ் பண்ணி வளர்க்குறது தான் பார்த்திங்கன்னா ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அண்டு மரைன் பார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இந்த மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து எல்லா டூல்ஸுமே வந்து பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் லெவல், அதாவது அதோட டிஎன்ஏ லெவல் அண்டு ஆர்என்ஏ லெவலில் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ பார்கோடிங், அதாவது அந்த ஆர்கானிசமோட அந்த டிஎன்ஏலேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டுமே எடுத்து அதை வந்து மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அந்த ஸ்பீஷீஸை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு கீயாக வச்சுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மாலிகுலர் டூல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய அனிமல்ஸோட டிஎன்ஏ பேட்டர்ன் அந்த எடுத்துப்பாங்க. ஸோ அந்த எல்லா அனிமல்ஸ்குள்ளேயும் வந்து அந்த டிஎன்ஏ எந்த அளவுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்குது, சேமாக இருக்குது, அதை வச்சு அந்த ஸ்பீஷீஸை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆர்எஃப்எல்பி, ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்ஃபிசம், இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீஷீஸோட டிஎன்ஏவை எடுத்து எல்லாமே வந்து டைல்யூட் பண்ணிவிடுவாங்க, அதாவது டிவைட் பண்ணிவிட்டு ஃப்ராக்மெண்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து இன்னொரு அனிமலுக்கு எந்த அளவுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு இது ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலிமரேஸ் பிசிஆர். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை வந்து நிறைய டைப்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஜீன் போர்ஷன் ஆஃப் ஜீனை மட்டும் எடுத்து அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு த பிசிஆர் டெக்னிக். ஸோ தீஸ் ஆர் த மாலிகுலர் டூல்ஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டடி ஆஃப் taxonomy. Next one is the automated species identification tools. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டூல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்ஸி, அலிஸ், எபிஸ், ஸ்பைடா, ட்ராவிங் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கானிசமோட பிக்சர்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா ட்ராவிங்கில்
ஹனிபி விங் ஐடென்டிஃபிகேஷன். ஹனிபீஸோட விங்ஸோட பிக்சர்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை டைப்ஸ் ஆஃப் விங்ஸை கொடுத்தாலும் அது அந்த ஆர்கனிசமோட சிமிலராக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற நியூஸை நம்மளுக்கு கொடுத்துடும். ஸோ தீஸ் ஆர் த ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். அதேமாதிரி நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், ஈத்தாலஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், டாக்ஸானமிக் ரிசோர்ஸஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நியூ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி அண்டு கிளாசிஃபிகேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ரிவிஷன் கிளாஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. Read well for the exam and do well the exam. Thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's for friends to see the posture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1 Maths, Physics, Chemistry, Biology. Group A2 Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3 Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School, 45/7 Billianoor Main Road, Karikalambakkam, Puducherry 7. Contact 0413 2665 755.